ஹலோ. அசோக், ஃபேமிலியோட திருவிழால தான் இருக்கீங்களா? ஆமாம் மேடம், எல்லக்காளி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். துர்கா இருக்காளா? மேடம், ஃபேமிலியே இங்கே இருக்குன்னு சொன்னேனே மேடம். ஐ மீன் துர்கா உங்க பக்கத்துல இருக்காளான்னு கேட்டேன். ஆ மேடம், அவ திருவிழால காளி வேஷம் போடுறதா வேண்டியிருந்தா. அந்த நேர்த்தி கடனை பண்றதுக்காக இப்ப காளி வேஷம் போட போயிருக்கா. மேடம், என்ன மேடம் திடீர்னு துர்கா பத்தி கேக்குறீங்க? ஒன்னும் இல்ல, சும்மா கேஷுவலா தான் கேட்டேன். ஓகே, நான் கூப்பிடுறேன். ஆ சரிங்க மேடம். வண்டியை சீக்கிரமா திருவிழாக்கு விடுங்க. ஓகே மேடம். டேய் ஜனா, நந்தினி துர்காவை பத்தி அசோக் கிட்ட எதுக்கு விசாரிச்சான்னு தெரியலையடா. அவ துர்காவை தேடி வர்றதுக்குள்ள துர்கா கதையை முடிச்சாகணும்டா. ஆனா இந்த சரவண பெருமாள் இது வரைக்கும் நமக்கு ஒரு போன் கூட பண்ணல. என்ன பண்றான்னு தெரியலையடா. அண்ணே, நீங்களே அவனுக்கு ஃபோன் பண்ணுங்களேன். அப்படின்ற ச்சே, இந்த பெருசு வேற நேரங்காலம் தெரியாம கால் பண்ணிட்டு இருக்கு. என்னண்ணே, போன் எடுக்கலடா. மறுபடியும் ட்ரை பண்ணுங்கண்ணே. ஆ. எடு எடு எடுறா.